ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இதில் வந்து 4 விதமான கிராஃப்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிபின்னு சொல்லக்கூடிய கோல்டு ஸ்டாண்டர்ட் கிராஃப்ட் ஆஃப் சாய்ஸ். அதாவது நம்ம முழங்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஜவ்வு, அதை எடுத்து நம்ம மேலேயும் கீழேயும் கரையிற மாதிரி ஸ்க்ரூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அதை விட்டோம் அப்படின்னா அடுத்த கிராஃப்ட் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, குவாட்ரிசெப்ஸ் வித் பெட்லார் போன்னு சொல்லக்கூடிய முழங்கால் மூட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஜவ்வும் ஒரு எலும்பையும் எடுத்து நம்ம மேலேயும் கீழேயும் ஸ்க்ரூ வச்சு ஆத்ரோஸ்கோபி மூலமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது 2வது டைப் ஆஃப் கிராஃப்ட் ஆப்ஷன். 3வது டைப் ஹாம்ஸ்ட்ரிங்னு சொல்லக்கூடிய முழங்காலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தசை நாரைகளை எடுத்து நம்ம ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அந்த சுச்சுவேஷனில் நம்ம மேலே ஒரு பட்டன் கீழே ஒரு ஸ்க்ரூவோ அல்லது இன்னொரு பட்டனை வச்சு நம்ம ஏசிஎல் ஃபிக்ஸ் பண்ணுறோம். 4வது டைப் ஆஃப் கிராஃப்ட்ங்கிறது ரெக்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முழங்காலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு தசை நாரை எடுத்து மேலே திரும்பவும் அதே மாதிரி ஒரு பட்டனோ அல்லது கீழே ஒரு ஸ்க்ரூவோ அல்லது பட்டனோ வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ஏசிஎல் நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அண்ட் ஆல் தீஸ் ஆர் டன் த்ரூ ஆத்ரோஸ்கோபி, அதாவது சிறிய கீஹோல் இன்சிஷன்ஸ் மூலமாகவே இதையெல்லாம் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 4 விதமான கிராஃப்ட் யார் யாருக்கு என்னென்ன கிராஃப்ட் எடுக்கணுங்கிறது தான் மேஜர் கன்சர்ன். எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டாக ஒரே விதமான கிராஃப்டை வச்சு ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது.